பெண்கள் தலை நிமிர்ந்து நடக்கணும் அப்படின்னு அந்த வசனம், அந்த ஒன்லைன் ஸ்டோரி தான். அதுக்கு வயது எதுவும் கிடையாது, வயது விரம்பே கிடையாது, சுய தொழில் இருந்தால் நீ முன்னேறலாம் அப்படின்னு ஒரு தாலி கட்டும் டேய் தலை நிமிர்ந்து வாங்கடி தாலியை. தாலின்றதுக்கு நம்ம மாற்று சிந்தனை கருத்து இருக்குது. ஆனாலும் வேறு வழியில் ஃபேமிலியில் எல்லோரும் சொன்னால் கட்டி தானே ஆகணும் அப்படின்னும் போது தலை நிமிர்ந்து வாங்கு, அதை கூட நீ ஏன் குனிஞ்சு வாங்குற அப்படின்னு ஒரு குவாட் வச்சு சொல்கிறது. பல கதைகளோடு அந்த படம் நல்லா இருக்குது. நான் நிறைய இன்சிடெண்ட்டை சொல்லிட்டேன்னா அப்புறம் படம் பார்க்க மாட்டீங்க. இந்த படத்தை இயக்கிய இந்த பட்டியலோடு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். படத்தை இயக்குனவர் சிவகுமார் முருகேசன். முதல்ல அவருக்கு நன்றி. அவர் வந்து ஏற்கனவே ஆண் பாவம் பொல்லாத படத்தை எடுத்திருப்பார். இப்போ இந்த படம் எடுத்திருக்காரு. அடுத்ததான் அவருடைய படம் சேயோன். நீங்கள் ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்போம், காலி வரண்டியே எடுனார்ல, அந்த படம். ப்ரொடியூசர் வந்து வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய எஸ்கேவும் சுதன் சுந்தரம் அவர் தான். படத்தில் ராதிகா மேடம், சிங்கப்புலி, அருள்தாஸ், பாலசரவணன், முனிஷ்காந்தோட ரோல் வேறு லெவலான ரோல். தயவுசெய்து முனிஷ்காந்த் அண்ணனை போய் பாருங்கள். அப்புறம் சுருளின்ற கேரக்டரில் ரைச்சல் அவங்களும் ரெபக்கா நடிச்சிருக்காங்க. இளவரசு அவங்களும் நடிச்சிருக்காரு. இளவரசோட கேரக்டர்லாம் வேறு லெவல். எப்பயோ ஒரு இடத்துல வந்தாலும் அழகாக அவரோட ரோல் சூப்பராக பண்ணிட்டு போயிருக்காரு. குடும்பத்தோடு போய் பாருங்கள். ஏதாவது ஒரு படம் வந்தால் தான் நான் ரிவ்யூ போடுவேன். சமீபத்தில் ஒரு படம் வந்துச்சுங்க, பாலிவுட்டில் எடுத்த படமா தெலுங்கில் எடுத்த படம், ஒரு பேய் படம்னு 3 ஹீரோயின் வச்சு நடித்தாங்க, ஒரு பேன் இண்டியா ஸ்டாரை வச்சு. எப்போடா அதை மாற்றி தொலைவேன்னு ஆயிடுச்சுங்க. பேய் படம்ன்ற கான்செப்டில் சத்தியமாக வெறுத்துட்டேன். எனக்கு அந்த மாதிரி தயவு செய்து படத்தெல்லாம் ஏண்டா பார்த்தோன்னு என் நேரத்தை வீணடிக்க வர மாதிரியே ஆயிடுச்சு. அதுக்கு நடுவில் உளவியலாக கிராமங்களில் உண்மையிலேயே நடக்கிற ஒரு சம்பவத்தை ஒரு அழகாக சென்டிமெண்ட் காமெடி நிறைஞ்ச மாதிரி கொண்டு வந்து இந்த படத்தை காமிச்சிருக்காங்க.